சோஷியல் இஷ்யூ அவர் தொடரலைங்கிறது ஒரு விமர்சனம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மதுரையில் நடக்குது, அப்போ பேச முடியாதுன்னு ஒரு சென்ஸ் இருந்திருக்குமா இருக்கும். கான்ஸ்டியூஸாக தவிர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் பற்றியும் இவர் பேசல. அதெல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ரசிகர்களுக்கான ஸ்பீச் இருந்தால் அவங்களுக்கு போதாது. அவன் எப்படி உங்களுக்கு தான் ஓட்டு போட போறான். அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக நீங்க அவங்க அரை மணி நேரம் அவங்கள குஷிப்படுத்திட்டீங்கல்ல, இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது ரொம்ப கம்மி. ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் ரொம்ப பயங்கரமா இந்த வாட்டி பாயாசம் சொல்லல, பாய்சன் திமுகவும் தான். திமுக கொஞ்சம் இறங்கி சண்டை போடுறதுக்கே தயாராயிட்டாரு அப்படிங்கும்போது இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல. நீங்க மாநாடு தான் உங்களுக்கு முக்கியமான வாய்ப்பு இது மாதிரி விஷயத்தை டீடைலா பேசுறது. நீங்க சீமான் மாதிரி முன்னாடி இருக்க 500 பேருக்கு கைத்தட்டுறதுக்காக பேசக்கூடாது. அங்க சில லட்சம் பேர் இருக்காங்கன்னா பல கோடி பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கவனிக்கக்கூடிய எல்லாமே பார்ப்பாங்க. கொடிக்கம்பை விழுந்து கார் டேமேஜ் ஆனது, தொண்டர்கள் சாப்பாடு சரியா கிடைக்கல, அதிகமாக வைக்கிறாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். பல லட்சம் பேர் வர இடத்துல ஒரு 100 பேர் டாஸ்மாக் தேடி போக தான் செய்வான். மொத்த பேருக்கும் கோட்டர் கொடுத்துட்டு வர வைக்கல, 500 ரூபாய் தருவோம், ஒரு பிரியாணி தருவோம்னு வர வைக்கல. 145 ரூபாய் தான் அங்க அதிகபட்ச மதுவோட விலைன்னு ஒருத்தர் Facebookல எழுதியிருந்தாரு. உனக்கு எவ்வளவு டீடைல்ஸ் நினைக்கிறீங்க? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். விஜய் ஸ்பீச்சில் இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம், நெகட்டிவாக அவர் என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க, பட் அது எதையுமே தொடலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அவரோட ஸ்பீச்சில் என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு? சோஷியல் இஷ்யூ அவர் தொடரலைங்கிறது ஒரு விமர்சனம், அதுவுமே எனக்கு இருக்கு. அதை விட நான் முக்கியமாக இந்த எலெக்ஷனில் இந்த மாநாட்டில் நான் எதிர்பார்த்தது அவர் அடுத்த கட்ட திட்டங்களை பற்றி பேசுவார்னு நினச்சேன். எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோங்கிற மாதிரி பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். குறைந்தபட்சம் மக்களை சந்திக்க போகிறேன், நேரடியாக பார்க்க போகிறேன், அப்போ இன்னும் பெரிய இடிமுழக்கமாக மாறும்னு சொன்னாரே தாண்டி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். குறைந்தபட்சம் எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டோவோட ஒரு மினி மேனிஃபெஸ்டோ வரும்னு எதிர்பார்த்தேன். அது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் டைமில் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணலாம், அதோட ஒரு முன்னறிவிப்பு மாதிரி ஒரு ட்ரைலர் ரிலீஸ் மாதிரி அல்ல டீசர் ரிலீஸ் மாதிரி நம்ம சில முக்கியமான அறிவிப்புகளை சொல்லியிருக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ கமல் சொன்னார்ல, பெண்களுக்கு ஊதியம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதை தான் திமுக கையில் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப புதுசான ஒரு திட்டத்தை சொல்லும்போது தான் இவங்க எடுத்துருவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜென்ரலாகவே சொல்லலாம். இப்போ இவர் அரசு ஊழியர்கள் ஆசைகள் சொல்கிறாரு, அரசு ஊழியர்கள் ஆசைகளுக்கு கூடிய பிரச்சனையில் 2-3 விஷயத்தை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தால் கண்டிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய சம்பள விகித வேறுபாடு இருக்குல்ல, அதை சரி பண்ணுவோம். இந்த ரெண்டையும் சரி பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்துட்டு திமுக அதை செய்யவே இல்லை. நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டோட ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கு உழவர்கள் பிரச்சனை சரி பண்ணுவோம், மீனவர்கள் பிரச்சனை சரி பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ண போறீங்கிறது மாதிரி இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களையாச்சும் ஒரு 4-5 விஷயத்தை பண்ணும் பொழுது அந்த செக்டார் பீப்புள் நமக்கு சம்பளத்தை சரி பண்ணுவார் விஜய் சொல்லியிருக்காருப்பான்ட்டு டீச்சர்ஸ் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல்ல எலெக்ஷன்ல, அவங்க தான் எலெக்ஷன் நடத்துறது. வீடுகளில் டீச்சர்ஸ் இருக்காங்கிறதுனால தெரியும் எவ்வளோ பெரிய ரோல் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் உற்சாகம் அடைய வைக்கிறதுக்கு இவர் பக்கம் திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் எலெக்ஷன் நேரமே எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. அடுத்த 6 மாசத்துல இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ இவர் சொல்லி நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொன்னாதான் நிறைவேற்றிட்டான் ஆகிடும், அந்த கிரெடிட் இவருக்கு வந்துடும், அதை இவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏரியாவை பெருசாக மிஸ் பண்ணதா பார்க்குறேன் நான். ஸோ அதுதான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன். இஷ்யூ கூட நான் பெருசாக எதிர்பார்க்கல, இஷ்யூ பேசுவார்னு எதிர்பார்க்கல. இன்னொன்று மீனவர்கள் பிரச்சனைன்னு பேசும் பொழுதே இங்கே நேரடியாக அந்த கச்சத்தீவு பிரச்சனை பேசுகிறாங்க. இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கிறது மட்டும் தான் பேசுகிறாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் மீனவர்கள் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய மீனவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் என்ன பிரச்சனை? அவங்க இங்கே வரல. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுவாகவே நீங்கள் விசைப்படகுகள் குறைவு, ரொம்ப ஆழ்கடல் போகிறது மற்ற இந்த தூத்துக்குடியையும் கன்னியாகுமரி கம்பேர் பண்ணும்போது குறைவு. தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் அதிகம் விசைப்படகு ஆழ்கடல் மீன்பிடிக்க போகிறது. அப்போ அவங்களுக்கான பிரச்சனை என்ன? ஆழ்கடலில் ஒரு கப்பல் மோதி இறந்துடுறாங்கன்னா அவங்கள மீட்பதற்கு இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை, அதில் பெரிய சுணக்கம் இருக்குது. புயல் வந்துருச்சுன்னா இவங்க பக்கத்தில் கட்டுமரத்தில் போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ அந்த ஃபைபர் போட்டில் போயிட்டு வர்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆழ்கடலில் இருக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் ஓடி எங்கேயும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு புயல் வந்துருச்சுன்னா ஓகி புயல்லாம் நம்ம பார்த்தோம்ல, கொண்டு வரவே முடியல குமரி மாவட்டத்தில் எஸ்பெஷலி. அப்போ அதற்கு என்ன சொல்யூஷன்? ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக. உழவர்கள் பிரச்சனைன்னு சொல்கிறேன், உழவர்களோட பிரச்சனையில் எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறீங்க? பெண்களுக்கு, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அது ஃபைன், அது எல்லாருமே சொல்லிடலாம், அது சொல்கிறது தானே, ஜஸ்ட் சொல்கிறது. அதில் சில விஷயங்களை 3ஆம் பாலினத்தவர்கள் நான் இதை பண்ண போகிறேன்,
மூன்றாம் பாலினத்தவர்கள் நான் இதை பண்ண போறேங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு அறிவிச்சேன்னா நீங்கள் மூன்றாம் பாலினத்தர் எல்லாருமே நீங்கள் வந்து பழைய விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. கலைஞர் செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு இருக்க அட்ராக்ஷன் யாருன்னா விஜய், அவர் நமக்காக பண்ணுவார்னு சொல்றாருங்கிற ஒன்று திரும்புவாங்க. முதியவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஹார்ட் கோர் திமுக அதிமுகவாக இருக்கிறவங்க. நீங்க முதியவர்கள் பிரியாரிட்டின்னு சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸ்பெஷலாக ஒன்று சொல்லாமே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று, ஆணவ கொலை விவகாரத்தில் அவர் பெருசாக அவங்க கட்சி சார்பாக தான் சிலர் பேசியிருந்தாங்களே தாண்டி அவர்கிட்ட எந்த அறிக்கையும் வரல பொழுது அதில் ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. அதை பேசுவார்னு எதிர்பார்த்தேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மதுரையில் நடக்குது, அப்போ பேச முடியாதுன்னு ஒரு சென்ஸ் இருந்திருக்குமா இருக்கும். கான்சியஸாக அதை தவிர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பேசணும். மற்ற பெரிய கட்சிகள் அதை பண்ணுதுன்றதுக்காக தானே வந்து இளைஞர்கள் இவரை கன்சிடர் பண்ணுறாங்க. இவருமே அதே தப்பை பண்ணுறாரு, அதே வந்து வாக்கு வங்கி அரசியலை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை தவிர்க்கிறாரு அப்படின்னா தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்காங்க. கவின் பற்றி பேசலன்னா மதுரையில் பேசுவார் அப்படிங்கிறத ஒரு சப்பக்கட்டாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க டிவிக்கில் இருக்கவங்களாம். கடைசியில் திரும்பவும் பேசலங்கிறப்போ இது பெரிய விமர்சனமாக மாறும்னு தெரிஞ்சும் இக்னோர் பண்ணுறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுதான் மதுரையில் பேச முடியாதுன்னு நினைக்கிறாரு இல்லையா? தெரியல நமக்கு மதுரைனா யார் இருக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால அந்த ஏரியாவில் அதை பேச வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. கான்சியஸாக தான் தவிர்க்கிறாரு நினைக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இப்போ அதே ஏரியாவில் தானே நீங்களும் இருக்கீங்க. அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டில் தானே நீங்கள் இருக்கீங்க. அவங்களாச்சும் அட்ரஸ் பண்ணுறாங்களே, அவங்களாச்சும் பேசுகிறாங்களே, நீங்கள் பேசவே இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள ஏரியாவாக தான் நான் பார்க்குறேன். அதை அவர் பேசியிருக்கணும். கீழடி பற்றி இவர் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாடி கீழடி அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ கீழடியெல்லாம் பேசிட்டு வரும்போது இதையும் பேசிடுவாருன்னு பார்த்தேன். தூய்மை பணியாளர்கள் பற்றியும் இவர் பேசலை, மற்றவங்க பேசினாங்க, கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க பேசினாங்க. அதே ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பேசினார், இவர் பேசலை. ஸோ அதெல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த காஸ்ட் இஷ்யூ ஆகட்டும், தூய்மை பணியாளர் பிரச்சனை ஆகட்டும், ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வரிசையாக பேரை சொல்லி சேர்க்குறாரு. அதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருக்கணும். ஸோ இதெல்லாம் சீரியஸ் இஷ்யூ பேசாதது, அதுவும் கரண்ட் இருக்கக்கூடிய இஷ்யூ பேசாதது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேசாதது பெரிய விமர்சனம் தான், அது நம்மளுக்குமே இருக்குது. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கேட்டகரியாக என்ன பிரச்சனை இருக்குது, மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுக்குள்ளே இன்டெப்த்தாக போனோம்னா அது ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அதில் எதாவது மிஸ் பண்ணிட்டா வந்து தப்பாயிடும். அடுத்தடுத்த கூட்டங்கள்லையோ இல்லை அடுத்தடுத்த நகர்வுகள்லையோ அதை பேசிக்கலாம். இப்போதைக்கு இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறோம் அவுட்லைனாக மட்டும் சொன்னால் போதுன்ற மாதிரி நினச்சிருப்பாரோ, அதில் தப்பு கிடையாது. இல்லை, நீங்கள் மாநாடு தான் உங்களுக்கு முக்கியமான வாய்ப்பு இது மாதிரி விஷயத்தை டீட்டெயிலாக பேசுறதுக்கு. உங்களுக்கு வேறு டீட்டெயிலாக பேச எங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? மாநாடு தான். ஊர்லேருந்து கிளம்பி வந்து உங்களோட ஸ்பீச்சை நீங்கள் 5 மணி நேரம் பேசினாலும் கேட்கறதுக்கு, அதுவும் விஜய் பேசினா கேட்க ரெடியாக தான் வர்றான். அப்போ அந்த மேடையை நீங்கள் சீமான் மாதிரி முன்னாடி இருக்க 500 பேருக்கு கைத்தட்டுறதுக்காக பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அங்கே சில லட்சம் பேர் இருக்காங்கன்னா பல கோடி பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கவனிக்கக்கூடிய எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு சேர்த்து தான் பேசுகிறோங்கிற ஒரு தன்மை வேணும். நம்ம ரசிகர்களுக்கு மட்டும் பேசல. நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ரசிகர்களுக்கு அவர் பயங்கர புத்துணர்ச்சியாக இருக்கும், அது ப்ளஸ் இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரசிகர்களை தாண்டி மற்றவங்க பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா அவங்க எது தான் பார்ப்பாங்க. ரசிகர்களுக்கான ஸ்பீச் இருந்தால் அவங்களுக்கு போதாது. அவன் எப்படி உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான். அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அவங்க அரை மணி நேரம் அவங்கள குஷிப்படுத்திட்டீங்கல்ல, அவனை உங்களுக்கான ஆளாகவே மாற்றிட்டீங்கல்ல. போர்லாம் சொல்கிறீங்க, போர் வீரர்கள், படை வீரர்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணிட்டீங்களே. இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது ரொம்ப கம்மி. ஒரு மாநாடை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே நீங்கள் ஒரு சின்ன ஒரு விழாவுக்கு போய் ரெடி டேக் சார் மைக் ரெடி ஸ்டார்ட்னு சொன்னால் திருமாவளவன் 1.5 மணி நேரம் பேசுவார், வைகோ 1.5 மணி நேரம் பேசுவார். அப்படி தான் ஸ்பீச்சுகள் கேட்டு வளர்ந்துருக்கோம். நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆகலை, நீங்கள் அது பேச முடியாதுன்னா கூட இந்த இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக அட்ரஸ் பண்ணி தான் இன்னொரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். தாராளமாக பேசலாம். ஒன்றும் பெரிய தீர்மானத்தை கூட வாசிக்கலையே யாரும். பின்னாடி வாசிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மேபி நம்ம இந்த இன்டர்வியூ முடிகிறதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது அதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். தீர்மானங்கள் வாசிக்கல, எல்லாம் சேர்த்து தானே. தீர்மானங்களை பற்றி பேசும்பொழுது தீர்மானத்தை பேசிட்டு அந்த தீர்மானத்தை பற்றி ஒவ்வொரு தீர்மானத்தையும் வாசிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 2 வரியில் விடைத்திருக்குங்கிற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், சில விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது முக்கியம். நீங்கள் அரை மணி நேரம் ஸ்பீச்செல்லாம் போதாது, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பேசலை அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. அவர் விஜய் ஸ்பீச் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஓவரால் அந்த மாநாடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததாக சொன்னாங்க. கூட்டங்களை கூட்டிகிட்டு வரதுலேருந்து அந்த மாநாடு ஏற்பாடுகள் செய்கிறதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததா டிவிகே தரப்புலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அரசு தரப்புலேருந்து அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுற அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டிங் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய கூட்டம் வந்திருக்கு, உற்சாகமாக இருந்தாங்க, முழுக்க கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டாங்க உங்கள் விஜய்ட்டு, அந்த பாடலில் நிறைய வரிகள் விஜயை பாடியிருக்காரு. ஸோ முழுக்க அவங்கள பெருசாக ஒரு எலெக்ஷனுக்காக வேலை செய்கிறதுக்கு தயார்படுத்தின ஒரு மாநாடாக இருந்திருக்கு.
ஸோ அந்த வகையில் மாநாடு சக்ஸஸ் தான். நீங்கள் எக்ஸிக்யூஷனில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அரசு அதை செய்யணும்னு நம்ம நம்பலை. பட் நீங்கள் அதையும் தாண்டி நேரடியாக மேலிடம் வந்து செய்யணும் வேண்டாம். நார்மலாக அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ஒரு வேலை செஞ்சாலே போதும். அந்த மினிஸ்டர் வந்து ஸ்டாலின்ட்ட கேட்காமலே ஒரு வேலையை செஞ்சுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த மாவட்ட செயலாளர் ஒன்று செஞ்சுருவாங்க. கரெக்டா? எங்கள் ஊர்லேயே வந்து போடுறேன் பார்த்துக்கலான்னு ஒன்று செய்வாங்க. ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் கட்சி நடத்தணும். அவ்வளோ எளிமையாக நீங்கள் வந்து கட்சி நடத்திட முடியுமா? இல்லையா? ஸோ இதெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அதே மாதிரி உள்ள அது ஒரு மின்கம்பம் கொடிக்கம்பம் விழுந்துருச்சு, இந்த மாதிரியான தண்ணி பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதுவும் வரதான் செய்யும். எக்ஸிபிஷனில் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் எல்லாமே எப்படி வந்து இருக்கும்? நாங்கள்லாம் மாநாடுக்கு போயிட்டு காலையில் போயிட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம நள்ளிரவு முடிஞ்சு கிளம்பி அடுத்த நாள் விடிய காலம் வந்து வீட்டில் சாப்பிட்ட நாட்கள்லாம் இருக்குது. என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு அண்ணன்களை நம்பி போகிறாங்க, போனால் காசு தருவாங்க, காசும் தரல. அந்த கூட்டத்தில் வேலையில் தராமல் நம்மள பார்க்க முடியல. கூட்டத்தில் எங்கேயும் செதறிட்டோம். ஃபோன்கள் கிடையாது. இன்னொன்று அவ்வளோ கூட எங்கே ஃபோன் டவர் கிடையாது. ஃபோன்லாம் இருக்குன்னு இருந்தால் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது மாநாடு கூட்டங்கள் வந்தால் இதெல்லாம் ஒரு இஷ்யூ. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்குங்க. தொண்டர்களுக்கெல்லாம் அது பிரச்சனை கிடையாது. அது நமக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அதில் 2-3 பேர் என்ன அப்படின்னு கொஞ்சம் மனஸ்தாபப்படுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சரியாயிடுவாங்க. அவ்வளோதான். தாண்டி நமக்கு அது ஒரு இஷ்யூ எடுத்துப்போம். நீங்கள் 100% அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸிக்யூஷனை ஒரு பெரும் கூட்டம் கூடக்கூடிய ஏரியாவில் நீங்கள் பண்ணிடுவோம். நம்மளே எவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அதில் 100% நம்ம பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் நமக்கு. ஸோ அது ஒரு 10,000 பேர் வரக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு அவ்வளோ எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை வரும்போது இதுக்கிட்ட ஒரு மாதம் 2 மாதம் வேலை செஞ்சு ஒரு பெரிய டீமே வேலை செய்வோம். அப்படி இருக்கும்பொழுது இதிலெல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம் வரும்ல. இது ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து நியூஸஸ் பார்த்தோம்னா அந்த கரண்ட்டு ஷாக் அடிச்சு ஒரு பையன் இதானதாக இருக்கட்டும், அந்த கொடிக்கம்பை விழுந்து கார் டேமேஜ் ஆனது, அதுக்கப்புறம் தொண்டர்கள் சாப்பாடு சரியாக கிடைக்கல, அதிகமாக வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தது, அப்புறம் குடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர், இத்தனை கடைலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் வாசலில் துண்டு போட்டு நிறைய பேர் போகிறாங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறைய பார்க்குறோம்ல சோஷியல் மீடியாவில். இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுமா? இதெல்லாம் இருக்குங்கிறது தான். இதெல்லாம் நெகட்டிவ் இமேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் தான் சொன்ன முன்னாடி உதாரணம், ஒருத்த மட்டும் ஆண்டான்ட்டு அது அவன் தப்பு. ஏன் தப்பு கிடையாது. எங்கள் கூட இந்த மீதி கூட்டத்தோட தப்பு கிடையாது. ஒருத்தனுக்கு அப்படி இருந்திருக்கிற தோணி இருக்கு, என்ன பண்ணிட முடியும்? அது மாதிரி இங்கே பல லட்சம் பேர் வர இடத்துல ஒரு 100 பேர் டாஸ்மாக் தேடி போக தான் செய்வான். மொத்த பேருக்கும் கோட்டரை கொடுத்துட்டு வர வைக்கல. கூட்டத்துக்கு வந்தால் ஒரு கோட்டர் தருவோம், 500 ரூபாய் தருவோம், ஒரு பிரியாணி தருவோம்னு வர வைக்கல. விஜய் பார்க்க தான் வந்தான். அவன் மெயின்டைன் பண்ணணும்ல காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும். அவனுக்கு ஒரு உற்சாக பாகம் தேவைப்படுது. அப்போ தேவைப்படுறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுற்றி கடைகளெல்லாம் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த கடைன்னு நினைக்கிறேன். அந்த கடையில் வந்து பொதுவாகவே அந்த எஸ்பெஷலி அந்த டாஸ்மாகில் ரொம்ப விலை குறைவான மது தான் கிடைக்கும். 145 ரூபா தான் அங்கே அதிகபட்ச மதுவோட விலைன்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். உனக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருந்தார். அது உண்மையாக போயேன்னு தெரியல. அங்கே வந்து இவங்க கேட்ட பிராண்டு கிடைக்கலன்னு ஏதோ பிரச்சனையாக இருக்கு போல இருக்கு. அப்புறம் தான் போலீஸ் வந்துட்டாங்க. இருக்கிறதா இல்லையா? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது அட் த சேம் டைம் இன்னைக்கு சோஷியல் மீடியா உலகம்ங்கிறதா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து எதிர்கட்சியோட ஐடி விங்ஸ் வந்து அது மீன்ஸ் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், மற்ற கட்சிகளாக இருக்கலாம், விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதை ஒரு இவருக்கு எகென்ஸ்டாக ஒன்று செய்வாங்க தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அரசியல். இது ஒன்றும் பெரிய இது ஒரு நாள் நியூஸ், அவ்வளோதான். இதை அப்படி கடந்து போயிட வேண்டியதான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சி வராங்க 2021. ஆட்சி ஜெயிச்சவன நேரம் கிளம்பி அம்மா உணவத்தை கொஞ்சம் பேர் அடிச்சு அந்த ஞாபகம் இருக்கா? இப்போ அவனை அதுக்காக நம்ம திமுக வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? 10 பேர் அப்படி இருப்பான். ஜெயிச்சுட்டு கோஷம் மூட்டை வந்திருப்பான், அம்மா உணவு ஓடுறா அப்படின்னு இருப்பான். அவ்வளோதான். அவனுக்கு அந்த நேரம் குஷி. இப்போ அதற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க முடியுமானா முடியாது. பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல சில ஆயிரம் பேர் அப்படி இருப்பான். நீங்கள் அது அப்படித்தான் மாப் மென்டாலிட்டி உள்ள ஒரு இத்தனைக்கு நம்ம ஊர்லேயே இதெல்லாம் ரொம்ப குறைவு. நீங்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக இந்த 2வது மாநில மாநாடு வந்து டிவி கேட்கும் சரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லையும் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்குலேருந்தே ஒரு பெரிய முகம். அவருக்கு வந்து ஒரு இம்பேக்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவரோட குறைவான ஆக்டிவிட்டியிலே இவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாநாடு இன்னும் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா இதுதான் அடுத்த 2-3 நாட்கள் இங்கே விவாதமாக இருக்க போகுது. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே விவாதம் இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஒன்று. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் ரொம்ப பயங்கரமாக இந்த வாட்டி பாயாசம் சொல்லலை, பாய்சன் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அடுத்த பாயசம் வேணாம், பாய்சன் சொல்லலாம். பாசிசம் பாய்சன் அப்படின்னு போகிறார். ஸோ அந்த ஏரியா ஒரு விவாதத்திற்குள்ள ஏரியாவாக மாறும். ஸோ முழுக்க தயாராகிட்டார். திமுக கொஞ்சம் இறங்கி சண்டை போடுறதுக்கே தயாராகிட்டார் அப்படிங்கும்போது இது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம பேசின இந்த விமர்சனங்களும் வரும்.
இது எலெக்ஷனுக்கான இம்பேக்டை கிரியேட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். அடுத்த 7-8 மாதங்கள் இவர் என்னென்ன பண்ண போறாருங்கிறது தான் விஷயம். பட் இது வரைக்கும் நடந்து விட்டுருவோம். நேரடி எலெக்ஷனோட தொடர்புபடுத்த ஈவெண்ட் இது, ஓகேவா? ஸோ இந்த மாநாடு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். இந்த இம்பேக்ட் அதிகமாகிட்டே போகிறது அடுத்தடுத்த இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து. இனிமேல் நீங்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ பேஸ்டான செயல்பாடுகள் குறைஞ்சிரும். இனிமேல் உங்களுக்கு செயல்பாடுகள்லாம் எலெக்ஷனை எதிர்கொள்கிற செயல்பாடுகள் தான். உங்களோட பிரச்சாரங்களும் உங்களோட யுக்திகளும் ஸ்ட்ராட்டஜியும் தான் இனிமேல் வேலை செய்யும். அதில் இவர் எவ்வளோ ஆக்டிவாக செயல்பட போகிறார் அப்படிங்கிறத இவர் இறங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் என்ன இம்பேக்ட்டுங்கிறது அடுத்து நடக்க போகிறது தான். இது இன்னைக்கு தேதிக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. எலெக்ஷனுக்கான இம்பேக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, முக்கியமான ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். ஓகே, நிச்சயமா நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.